நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருமத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? அந்த வகையில இன்னைக்கு என்ன வருமத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, சீருங்கொல்லி வர்மம். சீருங்கொல்லி வர்மம் அது எந்த இடத்துல இருக்கு, அது எந்தெந்த மாதிரி வேலை செய்யும், அது என்னென்ன பின்விளைவுகள் அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? டெய்லி ஒரு வருமத்துல இன்னைக்கு ஒரு வருமம். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைப்பு, அதாவது வருமத்துடைய பெயர் சீருங்கொல்லி வர்மம், சரிங்களா? இந்த சீருங்கொல்லி வர்மம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, தலையின் நடுவில் உச்சி வருமத்தில் இருந்து பின்னால் ஒரு சான் அளவு கீழாக சீருங்கொல்லி வர்மம் நிலைத்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தலையின் நடுவில், அதாவது போன இதுல பார்த்தவங்களுக்கு தெரியும், கொண்டைக்கொல்லி வர்மம். தலையின் நடுவில் உச்சி வருமத்திலிருந்து பின்னால் ஒரு ஜான், இதுல இருந்து ஒரு ஜான், ஜானுங்கிறது இப்படித்தான் போகணுமா, இதுல இருந்து ஒரு ஜான் வைக்கிறப்போ கரெக்டா அந்த சீருங்கொல்லி வர்மத்துல இந்த பாயிண்ட் நிற்கும். நான் இங்க கீழே உங்களுக்கு அந்த படத்தை போட்டிருக்கு பாருங்க, அந்த படம் தான், அந்த புள்ளி இருக்கிற இடம் தான் சீருங்கொல்லி வர்மம், சரிங்களா? சீருங்கொல்லி வர்மம் நிலைத்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட குணம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்தில் வர்மம் கொண்டால், இப்ப அந்த காமிச்சிருக்கிற இந்த பாயிண்ட் சீருங்கொல்லி வர்மத்துல வர்மம் கொண்டால் அப்படின்னா பாதிப்பு ஏற்பட்டால் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்தில் வர்மம் கொண்டால் உடன் மயங்கும், சரிங்களா? இந்த இடத்துல, அதாவது வருமத்துல அடிபட்டுருச்சுன்னா உடனே மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தலையை உருட்டும், தலை சுத்துற மாதிரி, அதாவது தலை சுத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதைத்தான் தலையை உருட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாக்கு உள் வாங்கி விடும், நாக்கு உள்ள போயிடும். இந்த வருமத்துல அடிச்சா மயக்கம் வரும், அதே மாதிரி நாக்கு உள்ளுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாயிலிருந்து நுரை வெளியாகும், அடிச்ச செகண்ட்ல வாயில நுரையா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் முதுகு கூனி போகும், நல்லா நிமிந்து இருக்கிற உடம்பு கூன் விழுந்துடும், கூனி போகும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அடுத்தது நாவை சுற்றி இரத்த குறிகள் காணும், அதாவது நாக்கை சுத்தியும் ரத்தம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கண்கள் வட்டமிடும். அடுத்தது அடிபட்ட இடத்தில் நெல் அளவு முறிவு ஏற்பட்டாலும் பிழைப்பது கடினம். இந்த சீருங்கொல்லி வர்மத்துல ஒரு நெல் அளவு கூட விரிசல் ஏற்படக்கூடாது, பாதிப்பு ஏற்படக்கூடாது. அந்த நெல் அளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப அரிது பிழைக்கிறது. அந்த இடத்துல சும்மா அடிப்படலாம், தட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா முறிகிற அளவு, அந்த எலும்பு முறிகிற அளவு ஒரு தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஆளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது உடல் துடி துடிச்சு அறிவை இழப்பர், உடம்பு துடி துடிச்சு அவங்களோட சுயநிலவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடல் துடி துடிச்சு அறிவை இழப்பர், அறிவே இருக்காது, என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, ஆனா உடல் துடி துடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சில வேளையில் நினைவு ஏற்படும் போது பைத்தியக்காரனை போல் புலம்புவர். சில வேளையில நினைவு அடிக்கிறதுக்கோ வந்து போகும், அந்த நினைவு வர்றப்போ பைத்தியக்காரனோட்ட அவன் புலம்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. பைத்தியம் போல் புலம்புவர் அப்படின்னு சொல்றாங்க. எதிலும் பற்று இல்லாமல் இருப்பார், எதிலுமே அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. இந்த வருமத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு விருப்பமே இருக்காது, எது மேலேயுமே ஈடுபாடு வராது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அடுத்தது கண்களில் பீலை தள்ளும். கண்களில் பீலை தள்ளும் அப்படின்னா, இந்த கண் ஓரத்துல நம்ம ஒரு மெழுகு பதத்துக்குள்ள காலையில எந்திரிச்சோன்னா எடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் பீலை. நிறைய பேருக்கு பீலைனாலே என்னன்னு தெரியாது, அதுக்காக சொல்றோம். கண்களில் பீலை தள்ளும் அப்படின்னா இந்த ஓரத்துல அதோட இந்த கழிவுகள் வெளியேறும், கண்ணுடைய அந்த பீலைகள் வெளியேறும் அப்படின்னு அதிகமா வெளியேறும் இந்த வருமத்தில் அடிபட்டுச்சுன்னா
அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது, அதிக இருமல் உண்டாகும். அதிகமா லொக்கு லொக்குன்னு இருமிட்டே இருப்பாங்க, அதிக இருமல் உண்டாகும். சுக்கிலம் தானாக வெளியாகும். இந்த வருமத்தில் அடிபட்டாங்க அப்படின்னா சுக்கிலம் வந்து தன்னை போல வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது, இலக்கும் காலம். இந்த வருமத்துல அடிபட்டுருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங், அந்த டைமிங்குள்ள இந்த இலக்கு முறை பண்ணாதான் அவங்களை வந்து காப்பாற்ற முடியும். இந்த முன்னாடி சொன்ன அந்த கண் வட்டமிடுறது, வாயில ரத்தம் வர்றது, நாக்கு கடியில ரத்தம் வர்றது, தலை சுத்துறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தான் இந்த மாதிரி வரும். அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இலக்கு முறை செய்யறோம். சரிங்களா? அந்த இலக்கு முறை எப்படி செய்யணும் அப்படிங்கிற மெத்தட் நான் இப்ப சொல்றேன். அதுக்குன்னு ஒரு கால நேரங்கள் வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த வருமத்துல அடிபட்டுருச்சுன்னா இத்தனை நாளைக்குள்ள இலக்கு முறை பண்ணணும், இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குறிகுணங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. 24 நிமிஷம், 5 நிமிஷம், 1 நாளிகை, 5 நாளிகை, 24 நாளிகை அப்படிங்கிற ஒரு கணக்குல அந்த வருமத்தோடைய டைம் வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த டைமுக்குள்ள நம்ம வந்து இலக்கு முறை பண்ணிட்டோம்னா அந்த இது வரைக்கும் படிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த நோய்கள் எல்லாமே, அந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து தவிர்த்துடலாம். இலக்கு முறை பண்ணிட்டோம்னாலே அந்த இதுல இருந்து விடுபட்டுருவாங்க. இலக்கு முறை பண்ணல அப்படின்னா அதுல கம்பல்சரி அதை மாட்டி மரணம் சம்பவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கூட அவங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? இப்போ அந்த இழக்கக்கூடிய ஒரு கால நேரம், அப்ப இந்த சீருங்கொல்லி வருமத்துக்கு இழக்கக்கூடிய கால நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து, அதாவது வர்மம் கொண்ட நேரத்திலிருந்து 6 மணிக்குள்ளாக இலக்கி விடுதல் நல்லது. 6 மணிக்குள்ளாக, 6 மணி நேரத்துக்குள்ள சீருங்கொல்லி வருமத்தில் அடிபட்டுருச்சு, இல்ல ஒருத்தவங்க வேலை செய்யும் போது அங்கிருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல அடிபட்டுருச்சு, இல்ல ஒருத்தவங்க கோவத்துல வந்து அவங்கள கட்டை எடுத்து அடிச்சுட்டான், ஏதோ ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி வர்மம் ஃபைட் பண்ணும்போது வர்மம் அடி விழுந்துருச்சு அப்படின்னாலும், எந்த ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல அடி விழுந்திருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 6 மணி நேரத்துல நம்ம வந்து இலக்கு முறை பண்ணினாதான் அவங்களை வந்து உயிரை காப்பாற்ற முடியும். அந்த பின்விளைவுகள் இருந்து இவங்களை வந்து காப்பாத்தி எடுக்க முடியும். இல்ல 6 மணி நேரத்துக்கு மீறி போயிருச்சு அப்படின்னா நம்ம கை மீறி போயிருச்சு, கொஞ்சம் முயற்சி பண்ணி வேணா பார்க்கலாம் முடியும். நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது நான் வந்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு உறுதியா சொல்லக்கூடாது. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும். 6 மணிக்கு உள்ளேயா இருந்ததுன்னா கம்பல்சரி நான் ரெடி பண்றேங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தைரியம் சொல்லலாம், அந்த அடிபட்டவங்களுக்கும் தைரியம் சொல்லலாம். சரிங்களா? அப்போ 6 மணி நேரத்துக்குள்ள இந்த வருமத்தை இலக்கு முறை செஞ்சோம்னா அந்த மேல் சொன்ன அந்த நோய், அந்த குறிகுணங்கள், இந்த பாதிப்புகள் எதுவுமே அவங்களுக்கு வராது. சரிங்களா? அடுத்தது, இதனுடைய இலக்கு முறை எப்படி வந்து இலக்கு முறை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடங்கல் முறைப்படி தடவி. அடங்கல் முறைப்படி தடவும்னா மயக்கத்தை நீக்கிறதுக்குன்னு ஒரு தடவல் முறைகள் இருக்கு. அது நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இந்த வருமத்துல அடங்கல் முறைப்படி தடவி, அப்போ ஒரு வருமத்துல பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா இதுக்கு இன்னொரு மறுவருமம், அதாவது எதிர்காலம் மறுகாலம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஒரு வருமத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதிப்பு ஏற்பட்ட வருமத்திலேயே நம்ம வந்து இலக்கு முறையோ தடவல் முறையோ சரி பண்றேன், நான் அதை சரி பண்ணிடுவேங்கிறதோ அது வந்து டச் பண்ணக்கூடாது. சும்மா டச் பண்ணா, அதாவது சும்மா தடவி வேணா விடலாம். ரொம்ப வந்து நான் அந்த வருமத்தில் பாதிப்பட்டுருச்சு என்னால அதை செஞ்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருமத்தையே நோண்டிட்டே இருந்தோம்னா காயங்கள் எச்சாகும். ஒரு பக்கம் ஒரு சின்ன புண்ணு விழுந்துருச்சு, நான் அதை கிளீன் பண்றேங்கிற பேர்ல வந்து சும்மா மேலாப்படி வேணா நான் வந்து ஒரு பஞ்சை வச்சோ ஒரு துணி வச்சா நான் வந்து அதை கிளீன் பண்ணலாம். நான் வந்து ஒரு கத்தியை வச்சு ஒரு ஏதோ ஒன்று இரும்போ ஏதோ ஒன்று பொருளை வச்சு நான் கிளீன் பண்றப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எச்சாத்தனை ஆகும். அந்த மாதிரி நம்மளுடைய இந்த வருமம் லைட்டா ப்ரெஸ் பண்ணோம்னா போதுமானது. ஏன்னா ரத்தம் கட்டி இருக்கும், அந்த ரத்தத்தை வந்து உரைய வச்சு நம்ம அந்த ரத்த ஓட்டத்தை கொண்டு வந்துருவோம். அதே வந்து அதையே டச் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்கு எதிர்காலம் மறுகாலம் சொல்லிட்டு மறுவருமம் சொல்லியிருக்கு. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலக்கு முறையில நம்ம செஞ்சோம்னா பாதிக்கப்பட்ட வருமம் தன்னைத்தானே அது ரெடி பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தடுத்து அந்த எதிர் வருமம், மறுகாலம், எதிர்காலம், அந்த வருமத்தை எல்லாம் நம்ம அடங்கல்னா என்ன, திறவுகோள்னா என்னன்னு அடுத்தடுத்து நம்ம பதிவுல பார்க்கலாம். இப்போ இந்த லைன்ல நம்ம சீர்கொல்லி வருமத்தை எப்படி இலக்கு முறை பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடங்கல் முறைப்படி தடவி மயக்கத்தை நீக்கவும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்தாற்போல் நோயாளியை உட்கார வைத்து உடலின் இரு புறங்களையும் நன்றாக அழுத்தி தடவவும்.
அதாவது நோயாளியை எடுத்து உட்கார வச்சிடணும். இந்த பாதிப்பு ஏற்பட்டவங்க, அதாவது சீர்கொல்லி வருமத்துல அடிபட்டு அவங்க ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்கள முதல்ல வந்து நல்லா தூக்கி உட்கார வைக்கணும். உட்கார வச்சு என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தாற்போல் நோயாளியை உட்கார வச்சு உடலில் இரு புறங்களையும் நன்றாக அழுத்தி தடவவும். சரிங்களா? நோயாளி அது நல்லா படுத்துட்டு இருக்கிற நோயாளிய தூக்கி உட்கார வச்சு இரு புறங்களும், அதாவது ரெண்டு பக்கம், இந்த ரெண்டு சைட்லயும், ரெண்டு நேர்முகம் வர்றப்போ உங்களுக்கு அது தடவல் முறை நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு பக்கம் இரு புறங்களிலும் தடவி, இந்த ரெண்டு பக்கம் தடவி, அதாவது முன்னால பின்னால, சரிங்களா? அங்க எல்லாம் ஃபுல்லா தடவுனா இந்த வருமங்கள் ஆக்டிவேட் ஆகி அந்த வருமத்தை லாக் ஆனது புறமே உடச்சு விட்டு ரத்த ஓட்டங்கள் போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி முன்னாடி தடவணும், அதே மாதிரி முதுகுல பின்னாடி தடவணும். சரிங்களா? முன்னாடி பின்னாடி இந்த சைட்ல தடவி விட்டோம்னா அந்த ரத்த ஓட்டங்கள் ஓடுறதுக்கு சரியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது, இரு புறங்களையும் நன்றாக அழுத்தி தடவவும். தடவும் போது மருத்துவரின் விரல் நோயாளியின் உடலில் நன்றாக பதியும்படி இருத்தல் வேண்டும். அதாவது நல்லா அழுத்தி தடவணும். மருத்துவரின் விரல் வந்து நல்லா போர்ஸா அழுத்தி தடவற மாதிரி இருக்கணும். சும்மா ஒண்ணுக்கு ரெண்டா மேல அப்படி டச் பண்ற மாதிரி நீவர மாதிரி இருக்கக்கூடாது. இங்க நம்ம அழுத்தி நம்ம பண்றப்போ இந்த ரத்த ஓட்டங்கள் வந்து அடுத்த பரிமாணம், அடுத்த இடத்துக்கு, அடுத்த சக்கராசுக்கு போகணும். அந்த மாதிரி வந்து பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து, மற்றும் தலையின் எல்லா பக்கங்களையும் 2 அல்லது 3 தடவை நன்றாக தடவி பொருத்துக்களை இரு கைகளால் அழுத்தி நெருக்கி பிடிக்கவும். அதாவது தலையின் எல்லா பாகங்களையும் 2 அல்லது 3 தடவை நன்றாக தடவவும். தலையின் எல்லா பாகங்களையும், தலையில இருக்கிற எல்லா, தலை மட்டும், இது மட்டும் தலை கிடையாது, இது ஃபுல்லாவே கழுத்து வரைக்கும் இருக்கிறது தான் ஃபுல்லா தலை. அதனால ஃபுல்லா எல்லாத்தையும் தடவணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு காதுகளையும் கீழ் மேலாக இழுத்து விடவும். சரிங்களா? நான் அசைக்கிறேன் பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து இழுத்துடணும். 2 காதுக்கும் அதே மாதிரிதான், கீழே மேல இழுத்து விடணும். சரிங்களா? இரு காதுகளையும் கீழ் மேலாக இழுத்து விடவும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலை முதல் கால் வரை உடலில் எல்லா பாகங்களையும் நன்றாக தடவி விடவும். தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா எப்படி நம்ம தடவோன்னு நினைக்கிறோமோ உடம்பு ஃபுல்லா நல்லா போட்டு தடவி எடுத்தா தான் அந்த ரத்த ஓட்டங்கள் போய் அந்த வருமம் பாதிக்கப்பட்டது வந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலையின் பொருத்துக்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு தடவவும். தொடர்ந்து மருந்துகள் செய்து கொடுக்கவும். அதாவது பொருத்துக்கள் தடவி, இந்த பொருத்துக்கள்னா இந்த கழுத்து எலும்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த எலும்புதான் பொருத்து. அதாவது இங்க வாய் திறக்கிறப்ப இங்க ஒரு பொருத்துனா அந்த எலும்பு ஜாயிண்ட், எங்கெங்க இந்த எலும்பு ஜாயிண்ட் இருக்கும், அப்புறம் இங்க ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இந்த இது சேர்ந்து ஒரு ஜாயிண்ட். அதாவது நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். பொருத்துகள் அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் வந்து பொருத்து. ஒண்ணுக்கு ஒண்ணு செட் ஆகிறது தான் பொருந்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. மேல ஒரு கப்பு இருக்கும், கீழே ஒரு கப்பு இருக்கும், அந்த கப்பு வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா இது பொருந்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இங்க ஒரு பொருத்து இருக்கு, இங்க 2 பக்கம் ஒரு பொருத்து இருக்கு, பின்னால ஒரு பொருத்து இருக்கு, அந்த எலும்பு ஜாயிண்டுகள் எல்லாமே, கழுத்து எலும்புகள் ஜாயிண்ட் பூராமே பொருத்து இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பூராமே பொருத்து, ஒரு வாய்க்கட்டை பொருத்து இருக்கு, இந்த மூக்கு கட்டங்களோட ஒரு பொருத்து இருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து இந்த பொருத்துகள் தொடர பக்கம் எல்லாமே வந்து தடவி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பு, சரிங்களா? குறிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வர்மம் கொண்டவர்கள் சிகிச்சை பெறும்போது சிறிது காலம் உடல் உறவை நீக்கவும். இந்த வர்மம் கொண்டவர்கள் சிகிச்சை பெறும்போது சிறிது காலம் உடல் உறவை நீக்கவும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த வருமத்துல அடிபட்டு சிகிச்சை எடுத்துட்டு வரவங்க முடிஞ்ச வரைக்கும் கம்பல்சரி எந்த ஒரு சிற்றின்பத்திலையும் ஈடுபடக்கூடாது, ஆண் பெண் சேர்க்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதை வந்து நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. தவறினால் இந்த ஒழுக்க நெறிப்படி நம்ம வந்து அந்த நோயாளி வந்து பின்பற்றல, தவறிட்டான், அவன் வந்து காமவயப்பட்டு தவறான ஒரு இதுக்கு போயிட்டான் அப்படின்னா என்னென்ன பின்விளைவுகள் வரும்னு பாருங்க. தவறினால் அல்லது மீறினால் கண்ணு காது வழியாக சுக்கிலம் பழுப்பு நிறமாக, கண்ணு காது வழியாக சுக்கிலம் பழுப்பு நிறமாக கொட்டுவதுடன் 16 மாதங்களில் மரணம் ஏற்படும்.
கண்ணு காது இதுல வந்து சுக்கிலம் வெளியேறதும் கூட 16 மாசத்துல அவன் இறந்துருவான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவங்க சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஒரே ஒரு புள்ளி எவ்வளவு வேலை பார்க்குது பார்த்தீங்களா? எத்தனை டைமிங்கு, எத்தனை பாதிப்பு, எத்தனை உயிர் போற சந்திப்பு, எத்தனை வழிகள் கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு புள்ளியும் நம்ம வந்து கையாளும் போதும் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுத்து அதாவது ரொம்ப வந்து ஹார்டு ஒர்க் பண்ணிருக்கூடாது. அந்த புள்ளியில சும்மா தடவல் பண்ண போதும், டச் பண்ணாலே போதும். சரிங்களா? நம்மளுக்கு அந்த என்ன கொஞ்சம் ஒரு பக்கம் வீங்கி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தடி எடுத்து அடிக்கவா போறோம், இல்லாட்டி ஏதோ ஒண்ணு வச்சு அழுத்தி எடுத்து உருட்டி எடுக்கவா போறோம்? ஒண்ணும் இல்ல. சும்மா ஏதோ வீங்கி இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம கையில் கரைச்சு ஏதாவது தடவி அந்த வீக்கத்தை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். ஒண்ணும் இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாய் எடுத்துக்கங்க. அந்த நாய் வந்து அதுக்கு வந்து யாரும் நீவி விட போறது கிடையாது, எந்த ஒரு இதுக்கும் போறது கிடையாது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போறது கிடையாது. நம்மளா கூட்டிட்டு போனா அது வரும். அது என்ன பண்ணுது, உடம்பு கிடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு பக்கம் காயம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு பக்கம் வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் கூட ஒரு பக்கம் என்ன ஆகும், அந்த நாக்கு மூலமாவே நக்கும். நாக்கு மூலமாவே நக்கி 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 அந்த காயத்தை வந்து சரி பண்ணும். நம்ம பார்த்துருக்கிறோம். இதே அளவுதான் அழுத்தம் நம்ம கொடுக்க போறோம். வேற ஒண்ணும் நம்ம பெருசா ஒண்ணும் கொடுக்க போறது கிடையாது. இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு மாத்திரை கொடுக்கணும், அரை மாத்திரை கொடுக்கணும், ஒரு மாத்திரை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஆனா அரை மாத்திரைக்குள்ளதான் பண்ணணும். இந்த நாய் எப்படி வந்து ஒரு நக்கி எப்படி சரி பண்ணுதோ அதே அளவு நம்ம தடவல் முறை பண்ணா மட்டும் போதும் பாதிக்கப்பட்ட வருமத்துல. சரிங்களா? இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான வருமம். இந்த வருமம் பாதிச்சுன்னா மயக்கம் ஆயிரும், இல்லாட்டி கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க, உயிரே போனாலும் போயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா கையாளுங்க. சரிங்களா? இது வந்து இவ்வளவு ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ரொம்ப ரொம்ப பொறுமையா கையாண்டு இந்த வருமத்தை நீங்க தெரிஞ்சுக்குங்க. அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு மருத்துவத்துக்கு உண்டான மெத்தட்ஸ், அதாவது வரும புள்ளிகளோட சம்பந்தப்பட்ட இந்த வருமம் எந்த நோயை வந்து குணப்படுத்தும், எந்த நோயை வந்து கொண்டு வரும், எப்படி இந்த வருமத்தை வச்சு நோயை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.